நம்ம அம்மாவின் தனிச்சானதுக்கு உங்களை அன்போட வழிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வத்தல். கத்திரிக்காய் வத்தலுக்கு இந்த மாதிரி நல்ல கல் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மேலே இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா கீறி இப்படி பொழந்துக்கோங்க. பொழந்துட்டிங்கன்னா சொத்தை இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதை அப்படியே நீங்கள் மெல்லிஸாக கட் பண்ணி போட வேண்டியதுதான். பாருங்கள், இது மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு ஜல்லடையில் வடித்து எடுத்துறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதோட எவ்வளோ தயிர் தேவையோ அந்த அளவு நல்லா கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பு ஊற்றி பிசைகிற மாதிரி தான். அவ்வளோதான். இதை பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. இன்றைக்கி ஓவர் நைட்டு ஊறட்டும். மறுநாள் காலையில் வெயிலில் காய வச்சு 2 நாளைக்கு எடுத்திங்கன்னா நல்லா வத்தல் சுருங்க காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரித்து சாப்பிட்லாம். கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது கூட கத்திரிக்காய் இல்லைன்னா இதை வந்து வறுத்து போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நேற்று போட்டு